எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பிபிகேஎஸ் வெர்சஸ் ஆர்சிபி ஆடுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான மேட்சுங்க. ஏன் முக்கியமான மேட்சுன்னு சொல்கிறேன்னா, ஆர்சிபி ஜெயித்தாங்கன்னா இன்றைக்கி மற்ற டீமுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருவேளை இன்றைக்கி பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்கன்னா மற்ற டீம் குவாலிஃபிகேஷன் வந்து கம்மியாயிடுங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சிஎஸ்கே, ஆர்ஆர், டெல்லி எல்லாம் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க ப்ளே ஆஃப்ஸ்க்கு. அதனால இன்றைக்கி வந்து பஞ்சாப் வந்து தோக்கணும். அப்போ ஆர்சிபி ஜெயித்தாங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவங்க 3 டீமுக்கும். ஒருவேளை இன்றைக்கி ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னா சிஎஸ்கே, ஆர்ஆர் அவங்களுக்குலாம் வந்து பிரச்சனை ஆயிரும் உள்ளே போகிறதுக்குங்க. அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஆர்சிபி கண்டிப்பாக ஜெயிக்கணும், ஜெயிக்கே ஆகணும். பஞ்சாப்பும் விடமாட்டாங்க, கண்டினியூஸாக தோத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் பஞ்சாப்க்கு வந்து இது ரொம்ப குரூஷியலான மேட்சாக இருக்கும், ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்சாக இருக்கும் பஞ்சாப்புக்கு. பஞ்சாப் இன்றைக்கி தோத்தாங்கன்னா அவங்களோட சினாரியாவும் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால வந்து எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப நல்லா விளாடுவாங்க பஞ்சாபில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்சிபி டேபிள் டாப்பரில் இருக்காங்க, அவங்க வந்து மேலே போகிறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களும் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவாங்க ஜெயிக்கிறதுக்கு, உள்ளே போகிறதுக்குங்க. அதனால் ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டெல்லி வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடுறாங்க. டெல்லி வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து டெல்லி மேட்ச் வந்து டெல்லி தோத்துட்டாங்கன்னா டீமு எலிமினேட் ஆகிடுவாங்க ஐபிஎல்லே விட்டு. ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆர்ஆருக்கு வந்து இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 3க்கு 2 ஜெயித்தாலே போதும், அவங்க குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. ஆர்ஆருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லி தோத்தாங்கன்னா டெல்லி எலிமினேட் ஆகிடும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி ஆடுறாங்க, தர்மன்ஷாலாவில் ஆடுறாங்க. தர்மன்ஷாலா வந்து ஒரு சூப்பரான விக்கெட்டு, ஸ்பேஸ் பவுலிங்க்கு நல்லாயிருக்கும். ஹேசல்வுட்டு, புவனேஷ்குமார்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க தர்மன்ஷாலா விக்கெட்டை. இன்றைக்கி வந்து பஞ்சாப் வந்து ஜெயிச்சே ஆகணும் ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. பஞ்சாப்க்கு வீக்னஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட பவுலிங். அவங்க பவுலிங் வந்து சரியே இல்லை இந்த டோர்னமெண்ட்டில். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு, இப்போ பின்னாடி எல்லா மேட்சும் வந்து பவுலர்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க பஞ்சாப்க்கு. அதனால் இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் வந்து ஜெயிச்சே ஆகணும். பேட்டிங் வந்து பஞ்சாப் வந்து சூப்பராக ஆடிடுறாங்க. சிம்ரன் சிங்கு, ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர் சூப்பராக பேட்டிங் ஆடுறாங்க. பட் ஆனால் பவுலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஹர்ஷிப் சிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடுறாரு. மார்க்கஸ் டானிஸ் அடிச்சிடுறாங்க. போன மேட்ச் சகல் நல்லா பவுலிங் போட்டார், சகலையும் அடிச்சிடுறாங்க லாஸ்ட்டில். அதனால் இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்குவாடில் வருவாங்க. எஸ்பெஷலாக பவுலிங் யூனிட்டில் நல்ல ஸ்ட்ராங்கான டீம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆர்சிபி சொல்லவே தேவையில்லை. ஆர்சிபி வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. பேட்டிங், பவுலிங் எல்லா ஆல்ரவுண்டர்ஸும் சூப்பராக இருக்குது. பஞ்சாப்க்கு வந்து இன்றைக்கி பெரிய சவாலாக இருக்கும் ஆர்சிபியை எப்படி பீட் பண்ணுறதுன்ட்டு. ரொம்ப கஷ்டம் ஆர்சிபியனா பீட் பண்ணுறது. இப்போ கிங் கோலினா பயங்கர ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் 2 மேட்ச் டக் அடித்தார், அதுக்கப்புறம் ஒரு செஞ்சுரி அடித்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நான் யாருன்ட்டு. அதனால் இன்றைக்கி மேட்ச் வந்து மார்னிங் மேட்ச் வந்து செம்ம இதாக இருக்கும். ஈவினிங் மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாம் அதுதான் பார்ப்பாங்க. பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி. பஞ்சாப் ஒரு வேளை தோத்துட்டாங்கன்னா மற்ற டீம்ஸ் நான் சொன்ன மற்ற 3 டீமுக்கும் சிஎஸ்கே, ராஜஸ்தான் ராயல்ஸு, டிசிக்கு நல்ல சான்ஸு. ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க 3 டீமுமே வந்து கொஞ்சம் டஃப்பான ஒருவேளை பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க 3 டீமுக்குமே வந்து டஃப் காம்படிஷனாக போயிடும். அதனால் பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். அப்போ தான் இன்னும் வந்து ப்ளே ஆஃப்க்கு போகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டேபிள்னால் கொஞ்சம் சூடு பிடிக்கும். இப்போயே சூடு பிடிச்சிருச்சு. பஞ்சாப் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் டேபிள் வந்து தெரிஞ்சிடும் ப்ளே ஆஃப்க்கு இவங்க தான் போகிறாங்கன்ட்டு. டேபிள் ரொம்ப சூடு பிடிக்குன்னா இன்றைக்கி பஞ்சாப் தோக்கணும். பஞ்சாப் தோற்றா தான் நல்லாயிருக்கும், டீமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க மற்ற டீம்ஸும். அதனால் ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்சை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். அப்போ தான் மற்ற டீம்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் ஐபிஎல் பார்க்குறதுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இன்றைக்கி.